நவம்பர் 4 2025 இன்றைய வசனம் யாத்திராகமம் 14 அதிகாரம் 14 வசனத்தின் விளக்கம். இந்த வசனம் மோசே வழியாக இஸ்ரவேலர்களுக்கு கூறப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அந்த நேரத்தில் அவர்கள் மிகவும் கடினமான சூழலில் இருந்தனர். ஒரு பக்கத்தில் சிவப்பு கடல், மற்றொரு பக்கத்தில் பரோவின் படைகள் விரைந்து வந்தன. எங்கே போவது என்று தெரியாமல் பயமும் குழப்பமும் அவர்களை ஆட்டிப் படைத்தது. அந்த நெருக்கடியான நேரத்தில் தேவன் அவர்களிடம் சொல்லுகிறார், நீங்கள் அமைதியாக இருங்கள், போரை நான் நடத்துவேன். வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விளக்கம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இதேபோல சூழ்நிலை இருக்கும். முன்னால் வழியில்லை, பின்னால் பிரச்சனைகள் விரைந்து வருகின்றன. அந்த நேரத்தில் நாம் இயல்பாக பயந்து, இப்போது என்ன செய்வது என்று கேட்கிறோம். ஆனால் தேவன் கூறுகிறார், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம், உங்களுக்காக நான் போராடுகிறேன். நீங்கள் உழைத்தாலும் சில கதவுகள் திறக்காது. நீங்கள் அழுதாலும் சிலர் கேட்க மாட்டார்கள். ஆனால் தேவன் கேட்கிறார், அவர் போராடுகிறார், அவர் வெற்றி தருகிறார். ஆழமான அர்த்தம். அமைதியாக இருங்கள் என்பது செயலற்றிரு என்பதல்ல. அது நம்பிக்கையோடு அமைதியாய் இரு என்பதைக் குறிக்கிறது. நம் விசுவாசம்தான் தேவனுடைய சக்தியை வெளிப்படுத்தும் வழி. நாம் அமைதியாய் காத்திருக்கும்போது தேவன் நம் வாழ்க்கையில் அதிசயம் செய்கிறார். வாழ்க்கை பாடம். தேவன் உனக்காக போராடும்போது நீ அமைதியாய் இரு. தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை அவர் சரியான நேரத்தில் நிறைவேற்றுவார். பயத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையை பிடி. தேவன் இன்னும் உன் பக்கத்தில் இருக்கிறார். நினைவில் கொள், தேவன் நம் போராளி, நம் அமைதியில் அவருடைய வெற்றி வெளிப்படும். இந்த வசனம் இன்று உங்கள் இதயத்தைத் தொட்டிருந்தால், நம்பிக்கை தேவைப்படுகிற ஒருவருடன் இதைப் பகிருங்கள். தேவனுடைய வார்த்தையும் ஒளியும் எல்லாரிடமும் பரவட்டும். இப்படியான வேதாகம வசனங்களுக்கும் நம்பிக்கையின் செய்திகளுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.